ஆடி கிருத்திகை இந்த வருஷம் ஜூலை 20 ஆகஸ்ட் 16ன்னு 2 நாட்கள் வருது. இந்த ஆடி கிருத்திகை வந்து முருகனுக்கு உகந்த நாள். முருகனுக்கு திணை அரிசியில் சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு நெய்வேத்தியம் ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் திணையை பவுலில் சேர்த்துட்டு 3 நேரம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இனி இது கூட 7 கப் தண்ணி சேர்த்து திணையை வேக வைக்கணும். திணையரிசி பார்த்திங்கன்னா சீக்கிரமே வந்துடும். இது வேகிறதுக்கு 10 நிமிஷம் போதும். திணையரிசி வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். 1 கப் தேங்காய் துருவல், 5 ஏலக்காய், கொஞ்சம் தண்ணி சேர்த்து தேங்காய் பால் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் 10 நிமிஷம் தான் ஆயிருக்கு. திணையரிசி நல்லா பூ போல் வந்துருச்சு. இனி இது கூட 1/4 கப் நாட்டு சர்க்கரை, 1/4 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணீரும் சேர்த்து 3-4 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஹீட்டில் வேக வைக்கணும். ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க, டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான திணை பாயாசம் ரெடி. இந்த திணையில் பீட்டா கரோட்டின் நிறைய இருக்குது. இது கண்களுக்கு ரொம்பவே நல்லது. கிருத்திகைன்னு மட்டும் இல்லாமல் மற்ற நாட்களையும் இந்த திணை பாயாசத்தை செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.